இசை சமர் கேட்டிருக்கீங்க. ஆரம்பிச்சாச்சு. அதாவது நேற்றைய நாள்ல வந்து ஆசிய கண்ட இறுதி போட்டி வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆரம்பத்துல வந்து இந்தியா வெல்ற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வெல்ற மாதிரி இருந்துச்சு, அப்புறம் மறுபடியும் வந்து இந்திய அணியை கிண்ணத்தை வெற்றி கொண்டுட்டாங்க. நிறைய பேர் வந்து கணித்திருந்தாங்க இந்தியா தான் வெல்லும் அப்படின்னு சொல்லி. அப்படியா? இல்ல, எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் கணிச்சிருந்தாங்க பாகிஸ்தான் வெல்லும். உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் எங்க இருக்காங்க? இந்தியாவிலயா? இந்தியா. நீங்க எங்களோட வாட்ஸ்அப் சேனல் போய் பாருங்களேன். சரி, ஓகே. ஏதோ ஒரு வகையில வந்து மேட்ச் எல்லாம் முடிஞ்சு. ஆனா நேற்று போட்டி முடிந்த பிறகு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நம்ம நித்திர கொண்டாலும் நிறைய விஷயங்கள் தெரியல. நீங்க இரவு முடிச்சு தானே இருந்தீங்க? இல்ல, கப்பாங்க போகும்போது நான் நித்திர கொண்டேன். அப்படியா? கப்பு தான் வாங்கலையே. கப்பு தான் வாங்கல, அதுக்குதான் இப்ப நான் அந்த விஷயத்துக்கு தான் வாங்க. இதே வந்து எங்க அணி ஃபைனல் போயிருந்தா சரியா, இலங்கை அணி சொல்றேன், இலங்கை ரசிகர்கள் சார்பாக இலங்கை வந்து இறுதி போட்டிக்கு போயிருந்தேன்னு சொன்னா தந்த காசையும் வாங்கிட்டு எல்லாரும் கையையும் கொடுத்துட்டு அப்படியே கப்பையும் வாங்கிட்டு வந்திருப்போம். ஆனா நேற்று பார்க்க பாகிஸ்தான் கேப்டன் என்ன செய்யறாரு, தந்த காசை அப்படியே தூக்கி எறிகிறாரு. ஒரு பக்கத்தால அப்படி பறந்து போகுது அப்படின்ற மாதிரி தூக்கி எறிகிறாரு. அதுக்கப்புறம் இந்திய அணி போயிட்டு கப்பை வாங்குற மாதிரி தெரியல, மாதிரி தெரியறாங்க. கடைசியில வந்து இந்தியாவும் கப்பை வாங்கல, காத்துல அப்படி கப்பை எடுத்து போய் அப்படியே கொண்ட மாதிரி அப்படியே செஞ்சாங்க. அப்படி செலிப்ரேஷன் எல்லாம் பண்ணாங்க. அதான் ரொம்ப கவலையா இருக்கு. இவ்வளவு நாள் மெச்ச வச்சு இவ்வளவு தூரம் எல்லாரும் பார்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து இருக்கிற டைம்ல கடைசியில காசும் வாங்காம கப்பும் வாங்காம என்ன இல்லாம, அதுக்குதான் நான் யோசிச்சேன் நம்ம டீம் அங்க இப்ப உடனடியாக அனுப்பி விட்டு அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இல்ல, அவங்க வின் பண்ணி வாங்குறது சரியானது. சரி, ஆனா விளையாட்டை வந்து மதிக்கும். யாரா இருந்தாலும் எந்த அணியா இருந்தாலும் மதிக்கும். விளையாட்டு தான், அரசியல் அத வந்து அரசியல் வந்து விளையாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. அதான் நான் சொல்றேன். என்ன செய்யறது, என்ன செய்ய போறோம்னா பிளைட்டை பிடிச்சு போயிட்டு அந்த கப்பையும் காசையும் நான் எடுத்துட்டு வரேன்.